இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நானோ இஸ்ரவேல் குடும்பத்துக்கு முகத்தை மறைக்கிறேன். ஏன்னா என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கவும் என்னை விடுவிக்கவும் அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை, வேற ஒருவருக்கு முடியாது. யோபு சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை தான், எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இந்த காரியத்தை நீங்க யார்கிட்ட கேட்க போறீங்க? ஆப்ஷன் ஏ ஜீசஸ், ஆப்ஷன் பி ஜீசஸ், ஆப்ஷன் சி, எல்லா ஆப்ஷன்லயும் ஒரே பேர் தான். இப்படி மட்டும் இருந்தீங்கன்னா, பைபிள் ஒரு வார்த்தை இருக்கும், நீ என்னை நம்பினபடியா. நீ என்னை நம்பிட்டல, அவர் என்னை ஒருபோது, நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற. ஆமென். ஜெபத்துக்கு பதில் வரல. ஓகே, ட்ராக்க மாத்தாத, ட்ராக்க மாத்தாத. ஜெபத்துக்கு பதில் வரலையா? சிம்சோனை பாத்தீங்களா? அவனை விட்டு ஆவியானவர் விலகிட்டார், அவன் அகப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் யாரை கூப்பிட்டான் தெரியுமா? அவர் தான் கூப்பிட்டான். ஆண்டவரே ஒரு விசை. ஒருத்தன் உடைஞ்சிட்டான்னு வைங்கள, என்னை ரொம்ப தேட்டுகிற வார்த்தைகளில் உண்டு, நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க அவரால் முடியாது. புறக்கணிக்க மாட்டான், புறக்கணிக்க மாட்டான். நானோ யாக்கோவின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து, எனக்கு தெரியும் இன்னைக்கு மறைச்சாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீ என்ன பாப்பா, அவருடைய முகத்தை எனக்கு காட்டுவா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? அவருடைய முகத்தை எனக்கு காட்டுவா, அவருடைய முகத்தை எனக்கு காட்டுவா, அவருடைய முகத்தை எனக்கு காட்டுவார். அது போதும், என் லைஃப் மாறும். அவர் முகத்தை மட்டும் காட்டிட்டார்னா, நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும், இதோ காணும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற, ஓ எனக்காக தம்முடைய முகத்தை காட்டின சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும், இஸ்ரவேலிலே அடையாளங்களாகும். நீங்க உங்க தெருவை சொல்லுங்க, உங்க சொந்தங்கள் நடுவில் இன்னைக்கு ஆண்டவர் சில நேரத்தில் முகத்தை மறைக்கிறார். அந்த சிநேகிதன் போய் தட்டும் போது, அந்த சிநேகிதன் போய், ஏன் அவர் தான் முகத்தையே காட்டலையே உனக்கு, எழும்பி வந்து கதவை திறந்து முகத்தை காட்டி, இல்லைன்னு முகத்தை காட்டின அவரால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் ஆண்டவர். அதனாலதான் தாவீது சொல்றார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. சங்கீதம் 27:8 என்று நினைக்கிறேன். என் முகத்தை 8-9 8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அடுத்த வார்த்தை பாருங்கள், உம்முடைய முகத்தையே. அப்படின்னா ஆண்டவரே, நான் எங்க அப்பா முகத்தை தேட மாட்டேன், எங்க அம்மா முகத்தை தேட மாட்டேன், என் நண்பன் முகத்தை தேட மாட்டேன், என் சகோதரன் முகத்தை தேட மாட்டேன், என் ராஜாவின் முகத்தை தேட மாட்டேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கர்த்தரிடத்தில் உங்க நிலைமையை சொல்லுங்க. புலம்பல் பாடின எரேமியா சொல்றாரு, புலம்பல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதியில, கர்த்தாவே என் சிறுமையை பார். ஈனப்படுத்தப்படுதல்னா சிறுமைப்படுத்தப்படுதல். பகைஞன் பெருமை பாராட்டினானே, இதெல்லாம் பலி. கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என நிச்சயம் இருந்தாலும் அந்த அந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கான வலி இது. ஆண்டவரே என் சிறுமையை பார். சத்துரு பெருமை பாராட்டுறான். ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்பட வேண்டிய இடத்துல சத்துரு பெருமை பாராட்டுவதை என்னால தாங்க முடியல ஆண்டவரே. ஆமை சத்துரு முனையட்டு போய் நீர் மகிமைப்படும்படி என் சிறுமையை கண்ணோக்கி பார். அப்ப கொஸ்டின் பண்றாங்கப்பா. 16 நாட்கள் மரண படுக்கையில்
கை கால் செயலிழந்த நிலையில படுக்கையில் இருந்தேன். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது 16வது நாள், அடுத்த நாள் எங்க அப்பாவுக்கு ஒரு கன்வென்ஷன். அந்த மீட்டிங்ல போய் செய்தி கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காய் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். எங்க அப்பா அந்த வசனத்தை பிடிச்சிட்டு என் படுக்கை அறைக்கு வந்து முழங்கார் படிக்கிட்டு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நாளைக்கு போய் இந்த இடத்துல நீ பரிகாரின்னு சொல்லும் போது கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் பரிகாரின்னு பிரீச் பண்ற, உன் வீட்டுல இருக்கிறவனுக்கு நிலைமையை இப்படி இருக்கேன்னு கேள்வி கேட்டா எனக்கு பதில் இல்லை ஆண்டவரே, உங்க நாமம் அல்லவா தூஷிக்கப்படும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு ஜெபித்த போது அந்த 16 நாட்கள் அசைவற்று கிடந்த என்னை கர்த்தர் எழுந்து முழங்கார் படியிட கிருபை செய்தார். நான் இங்கே என் வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். நீங்க கேட்கிறது அவர் மகிமைக்கு என்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இமீடியட்டா நீங்க கேட்கிறது எதுக்கு கேட்கறீங்க? எதுக்கு கேட்கிறோம்? நான் எதுக்காக கேட்கிறேன்? அதனாலதான் இயேசு ஜெபிக்கிறார், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் 4 பேருக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்ப்பா, 4 பேருக்கு முன்னாடி கார்ல போய் இறங்கணும்ப்பா, அதுக்கெல்லாம் கேட்கல ஆண்டவரே. ஆமே, உங்க நாமத்தின் நிமித்தம் அதை வச்சு நிறைய பேர் அற்பமா பார்த்தாங்க, நிந்தித்தாங்க. எனக்கு 4 பேருக்கு முன்னாடி உங்களை துதிக்கணும். எனக்கு 4 பேருக்கு முன்னாடி என் சொந்தங்கள் நடுவில், என் குடும்பத்தினர் மத்தியில் எனக்கு உங்களை உயர்த்தணும். நானோ யாக்கோபுக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தரை நோக்கி காத்திருந்து. எப்படிங்க இருக்கும்? சில வீட்டுக்கு முன்னாடி காவல்ல இருப்பாங்க பாருங்க. வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், வரமாட்டாங்க. ஆனா கடைசியில சிலர் பாருங்க, தொந்தரவு தாங்க முடியாம வந்து காட்டுவாங்க. என் ஆண்டவர் தொந்தரவு தாங்க முடியாம வருகிறவர் அல்ல. அவர் சொல்ற, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை நான் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனா இப்ப நான் உனக்கு சொல்றேன், நித்திய கிருபையுடன், ஓ நித்திய கிருபையுடன். இதனால என்ன உண்டாகும் தெரியுமா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நான் காத்திருக்கிறேன், என் காலம் மாறும். ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சிறுமைப்பட்டவளே, 11 முதல், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவே. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் 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 உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, ஆண்டவர் என் நிலைமை இப்படிதான் இருக்கு. நானோ யாக்கோபுக்கு தமது முகத்தை. இன்னும் உன் ஜெபத்துக்கு பதிலே வரல. இல்ல, எனக்கு தெரியும் அவரால் ரொம்ப நேரம் கோபத்தை வச்சிருக்க எனக்கு தெரியும். அவர் எப்படியாவது பார்த்துருவார், எப்படியாவது. சிலர் பாருங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் போற பாதையில அவங்க தங்களை எப்படியாவது பார்வை படணும்னு அங்கேயா நிற்பாங்க. அவங்க எந்த வழியா வரவங்க, இந்த வழியா, அதை ஒரு ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டாருன்னா கை காட்டிடலாம். எனக்கு தெரியும் அவர் பார்ப்பார். அவருடைய பார்வை, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார். சத்துரு பெருமை பாராட்டிட்டு இருக்கிறார். பெண்ணினாள் பெருமை பாராட்டும் போது அந்நாள் போய் ஆண்டவர் சமூகத்தில் அழறான். சனகரி பெருமை பாராட்டின போது எசேக்கியா போய் தேவ சமூகத்தில் அழறான். தேவ பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில்
அவர் முகத்தை மறைச்சது போலதான் இருக்கு. ஒரு பதில் வரல. பைபிளை புரட்டுனா ஒரு வார்த்தை இல்லை. ஆனாலும் நான் காத்திருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவரால் மட்டும்தான் என்னையும் என் பிள்ளைகளையும் அடையாளமாய் நிறுத்த முடியும். அவரால் மட்டும். ஆமென். யோபு சொல்லுகிறார் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. அது அதிகரிக்கிறது அப்பா. டே பை டே கூடிட்டே இருக்குப்பா, கூடிட்டே இருக்குப்பா. கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் யோபின் முகத்தை, ஆமென், அதன் அர்த்தம் என்ன? அதுவரை பார்க்கல, கொஞ்சம் அப்படி திருப்பிட்டார். அப்பா ஒரு வாட்டி பார்த்துருங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அவன் நம்ம லாங்குவேஜ்ல யோபு சொன்னதை சொல்றேன். அது அதிகரிக்கிறது, முடியலப்பா, ரொம்ப பெயினா இருக்கு ஆண்டவரே. கர்த்தருடைய பார்த்தார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாது. ஆமென். நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பார்த்தாலே போதும். அவர் பார்த்தாரா? உலகம் சொல்லுதே அவர் முகத்தை மறைச்சிட்டார். உனக்கு பரவாயில்ல, எனக்கு தெரியும் அவரால் ரொம்ப நேரம் மறைச்சிருக்க முடியாது. என்ன, நான் அவரை எனக்கு அப்பாவாக்கவில்லை, அவர் என்னை அவருக்கு பிள்ளையாக்கி இருக்கிறார். நான் அவர் மேல வச்ச பாசத்தை விட அவர் என் மேல வச்ச பாசம் அதிகம். எனக்கு தெரியும் கர்த்தர் நிச்சயம் என்னை பார்ப்பார். கர்த்தர் நிச்சயம் பார்ப்பார். ஜெபிக்கலாமா? இளமையர் என்னோ முழங்கால் போட்டு உங்களுக்கு எப்படி வசதியோ. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர். Thank you Holy Spirit. Thank you Jesus. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னே. அநேகர் சொல்லோ ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார். அது அதிகரிக்கிறது, அது அதிகரிக்கிறதப்பா. ஆமென்.